இங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க பார்த்தா இங்கே இல்ல. ஆனா அவங்கள எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருந்தாலும் நாங்க விட மாட்டோம். என் அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவர்கிட்டயே வேலையும் கத்துக்கிட்டு அடுத்தடுத்து பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைச்சு இத்தனை வருஷமா எல்லாரும் சொகுசா வாழ்ந்திருக்கீங்க. ஆனா பாருங்க, உங்க பொண்ணு மகா தனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளியே, அதாவது என் அப்பாவையே கடத்தி மறைச்சு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருதுல்ல? பேராசை, வேலை பார்த்த கம்பெனியை சொந்தமாக்கிக்கணுங்கிற பேராசை. உங்க பொண்ணு மகா கிட்ட சொல்லுங்க, அஸ்வின் வந்தான், வீடு பூந்து ரவுடித்தனம் பண்ணான்னு சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதையா என் அப்பாவை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கல, போதைப்பொருள் கேஸ் போட்டு மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். நாம சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் தானே. நமக்கு காசு பணத்தை விட கௌரவம் தான் முக்கியம். வீட்டில் வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. நமக்கு எதுக்கு இந்த கார்மெண்ட்ஸுக்கு முதலாளி ஆகணுங்கிற ஆசையெல்லாம்? அப்படின்னு ஒரு நல்ல அம்மாவா உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. புரிஞ்சுதா? நீங்கெல்லாம் புத்திமதி சொல்லி அதை கேட்கிற இடத்துல என் அக்கா இல்ல. என் அக்கா ஒன்னும் உங்க கார்மெண்ட்ஸ்க்கு முதலாளி ஆகணும்னு ஆசைப்படலையே. உங்க அப்பா சொல்லிதான் அந்த பொறுப்பை ஏத்துக்க ஒத்துக்கிட்டா. கொடுத்த 50 லட்சத்தை ஏமாத்த பார்த்த நீங்கெல்லாம் வீடு புகுந்து மிரட்டுவீங்க, வீட்டுல இருக்கிறத கலைச்சு போடுவீங்க, கடைசியில புத்திமதியும் சொல்லுவீங்களோ? உங்க எந்த அரட்டல் உருட்டலுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். என் அக்காவும் பயப்படாது. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அக்காவும் மாமாவும் எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. வாவ் வாவ், மகாவின் மறு உருவமா நீ? கையில கத்தி வச்சிருக்கும் போது இவ்வளோ பேசுற. உன் பேர் எனக்கு தெரியாது, ஆனா கேட்டுக்க, இது வெறும் மிரட்டல் இல்ல. நான் சொன்னதை செய்யல, விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஏற்கனவே என் அப்பாவை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்ப வீடு பூந்து என் அப்பாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. என் அப்பா உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா மகாவின் செல்வத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் காலத்துக்கு அவங்க 2 பேரும் களிதான் திங்கணும். அதேதான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்களே மறைச்சு வச்சுட்டு காணோன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரிஞ்சதுன்னா காலத்துக்கும் இல்லைனாலும் கொஞ்ச நாளைக்காவது நீங்களும் களி தின்ன வேண்டியது வரும். அடேங்கப்பா, பெரிய வாயாடியா இருப்பா போல இருக்கு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இவ்ளோ பெரிய அராஜகத்தை நீங்க பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா வாயாடிங்கிறீங்க, நீ வா போன்னு பேசுறீங்க. உள்ளி உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் மட்டும்தான் வச்சேன். இனி இந்த மொத்த குடும்பத்துக்கு வைக்கணும் போல இருக்கே. யோ, நீ புள்ளி வச்சாதுல நாங்க கோலம் போடுவோம். வெளியே போ, கிளம்புங்க. சார், ஏண்டி நாங்களே பயந்து போய் நிக்கிறோம், நீ என்னடானா அவனுக்கு ஈடா வாயாடிட்டு இருக்க? மா, இவனுங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. ஷோ, இவ ஒருத்தி. பாபண்ணா, நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறது பெரிய உதவி. ஓனரை எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாலும் அஸ்வினும் மாணிக்க விநாயகமும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க.
அதனால தான் ஓனரை உங்க வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்டோம். அதுக்கு நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க மட்டும் சம்மதிக்கலனா அவரை முதல்ல சேவ் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைக்காம ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சங்கீதா, உனக்கும் தான். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? போன தடவை லோன் போடுறதுக்கு வீட்டு பத்திரத்தை கொடுத்து உதவ முடியல. இப்பவாவது எங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சதேன்னு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். பாபு, ஓனரை உங்க வீட்ல மறைச்சு வச்சிருக்கோன்னு யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது. நம்ம வெளியே போயிட்டு வந்தா கூட நம்மள யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு கவனமா இருக்கணும். அது கூட கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம்டா. ஆனா சார் தான் கான்ஷியஸ் இல்லாம இருக்காரே. சீக்கிரம் அவருக்கு கான்ஷியஸ் வரணும்னா அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது தான் நல்லது. முதல்ல டாக்டர் வந்து இவரை செக் பண்ணி சாருக்கு என்னதான் ஆச்சு, எதனால இவர் கான்ஷியஸ் இல்லாம இருக்காரு, இவருக்கு நினைவு வரணும்னா எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிப்போம். ஏ மகா, சாருக்கு கான்ஷியஸ் இல்லாம போறதுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும்? தெரியலண்ணா. அதை பத்தி யோசிச்சா என் மனசுக்கு என்னென்னமோ கற்பனைலாம் வருது. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னு தெரியாம எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ சார், நான் டாக்டர் சுந்தரம். சார், நான் தான் வர சொன்னேன் சார் உங்களை. செல்வம், டாக்டர் வந்துட்டாரா? சார் வாங்க சார். சரி. இவரை எங்கேயோ பார்த்திருக்குமே. சார் வாங்க வாங்க, உள்ள வாங்க சார். பாருங்க. இவருக்கு என்ன ப்ராப்ளம்? சார், பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து திடீர்னு மயக்கம் ஆயிட்டார் சார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம். அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போங்க, சரியாயிடும்னு சொன்னாங்க சார். அதான் கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை சார். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் இருக்கா? இருக்கு.